அன்பிற்கினியவர்களே, வானம் கலை இலக்கிய விழா எப்போதுமே கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் வரம்புகளை மீறுகிற சந்தோஷமும் புதியவற்றை படைக்கிற ஒரு உற்சாகமும் கொண்ட ஒரு விழாவாக இங்கே நிகழ்ந்திருக்கிறது. இந்த விழாவில் தமிழில் நவீன கவிதை என்று சொல்லப்படுபவைகளின் மீது படுகிற நவீன கவிதைகள் என்று தமிழில் சொல்லப்படுபவைகளின் மீது ராஜ்குமார் பேய்களை ஏவி விட்டு இருக்கிறார். என்ன பேய் தெரியுங்களா? எதிர் அழகியல். இதுவரையிலும் கவிதை எது என்று நமக்கு சொல்லப்பட்டதோ கட்டமைக்கப்பட்டதோ அந்த கட்டுமானங்களை உடைத்து புதியவற்றை நிர்மாணித்துக்கான ஒரு கட்டிடத்துக்கு நமக்கு ஒரு மைதானம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மைதானத்து மேலே புது ஸ்ட்ரக்சர் கட்டுவோம். நம்ம அது மாதிரி ஒரு மைதானத்தை உருவாக்கி இருக்கிறார் நம்மளுடைய என்டி ராஜ்குமார். இந்த கலைஞனை, இந்த கவிஞனை தமிழ் மரபினுடைய ஒரு குரலாக நம்ம ரொம்ப அற்புதமாக சொன்னார். நம்மளுடைய குருசாமி ரொம்ப அற்புதமாக அதை உங்களுக்கு எடுத்து சொன்னார். இந்த அளவுக்கு அழகாக எடுத்து அவரை புரிந்து கொண்டு சொல்வது என்பது ஒரு உள்முகமாக ஒரு கலைஞனை தோடுகிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை இவ்வளவு அழகாக செய்து முடிப்பதற்கு ஒரு இயேசுவுக்கு ஏதோ 12 சீடர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இயக்குனர் ரஞ்சித்துக்கு 12,000 சீடர்கள். இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு மாபெரும் தமிழிலே ஒரு பேரடிம் ஷிஃப்ட் என்று சொல்வோம். தமிழ் இலக்கியத்திலே ஒரு பேரடிம் ஷிஃப்ட், தமிழ் அழகியலிலே ஒரு பேரடிம் ஷிஃப்ட், ஒரு மாற்றம் உண்டாக்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த தலித் கலை விழா 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. பல விழாக்களை, மாபெரும் விழாக்களை என்னுடைய வயதிலே நான் பார்த்திருக்கிறேன். இலக்கியத்திற்காக எடுக்கப்பட்ட விழாக்கள். ஆனால் அந்த விழாக்கள் எல்லாம் ஒரு முறை நிகழும், அவ்வளவுதான். ஆனால் அந்த விழாக்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் புதிய புதிய சக்திகளை நம்மளுக்கு அடையாளம் காட்டி, உன்னுடைய இலக்கியம் இது அல்ல, நீ எழுத வேண்டிய இலக்கியம் பல்வேறு குரல்களில் பேச வேண்டும். 10 தலை ராவணனை போல உன்னுடைய கவிதை பன்முக பார்வையில் பேச வேண்டும், பன்முக குரலோடு பேச வேண்டும். தமிழினுடைய அந்த எழுத்தறிவில் அந்த பட்டிக்காடு என்று நம்ம சொல்கிறோம் அல்லவா? பட்டிக்காடுகள், அறிவற்றவர்கள், ஏதுமற்றவர்கள், எளியவர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற தலித்துகளுடைய ஒரு விளிம்பு நிலை மனிதர்கள். ஏன் தலித்துன்னு சொல்லுவாங்க? தமிழில் சொல்கிற விளிம்பு நிலை மனிதர்களின் குரல்களை எப்படி எடுத்து ஒரு புதிய தமிழ் அழகியலை கட்டமைக்க வேண்டும் என்பதை இந்த என்டி ராஜ்குமார் மூலமாகவும் இதுவரையிலும் அவர்கள் இந்த தலித் கலை விழாவிலே அடையாளப்படுத்தி கொண்டு வந்தவர்களின் மூலமாக இன்றைக்கு தமிழில் ஒரு புதிய எழுச்சி, ஒரு புதிய வெளிச்சம் பாய்ச்சப்படுகிறது. இது இந்த அடிக்கடி நான் சொல்கிற விஷயம்தான். நீங்கள் என்ன இதையே சொல்கிறாருன்னு நினைப்பீங்க. அப்போ அமெரிக்காவிலே ஹார்லம் ரெனைசன்ஸ் என்ற ஒன்று உண்டாயிற்று. கருப்பர்களை எல்லாம் சேர்ந்து ஹார்லம் என்ற பகுதியில் ஒரு மாபெரும் கலை எழுச்சியை, கருப்பு அடையாளத்தோடு கூடிய மொழியை, அந்த ஆங்கில மொழி கூட பிளாக் லிட்ரேச்சரில் வர மொழியெல்லாம் ஒரு புதுவிதமான மொழி. அவர்கள் ஒரு புதுவிதமான பாடலை புனைந்து பாடினார்கள். அதெல்லாம் தே ஆர் கால்டு ப்ளூஸ். அந்த ப்ளூஸ் என்ன தெரியுங்களா? வெறும் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, சோகமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு புதிய சுவையை அவர்கள் அந்த ப்ளூஸ் என்பதில் கருப்பர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். கருப்பர்களுடைய அந்த ஆதி கருவிகள் இருக்குல்ல, இசைக்கருவிகள், அந்த இசைக்கருவிகள் எல்லாம் மேல்நாட்டு இசையிலே கலந்து ஒரு புதிய இசை, கருப்பர்களின் இசையை தவிர்க்க முடியாத ஒரு புதிய இசை அவர் நிகழ்த்தி காட்டினார்கள். இத்தகைய விஷயம் இந்த தலித் கலை விழாவை பற்றி நான் ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு புறம் திரைப்பட விழா, திரைப்படத்திலே மாற்றங்கள் எல்லாம், சேரெல்லாம் மாற்றி வச்சிடுறாங்க. என்னப்பா இப்படி போட்டு வச்சுருக்க சேரெல்லாம், இவ்வளோ ஆர்டர்லேயே வேணாப்பா, எல்லாம் கலைச்சி போட்டு அது இருக்கணும் இது இருக்கணும். எல்லாமே திரைப்படத்தில் பார்த்தா எல்லாமே கலைத்து போடப்பட்டு புதிய ஆர்டர் நிறுவப்படுது. புகைப்பட கண்காட்சி ஒன்று நடக்குது, அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாமே மாற்றங்கள், புதிய புதிய பார்வைகள், புதிய புதிய சக்திகள். ஓவிய கலை விழா ஒன்று நடக்குது, அந்த ஓவிய கலை விழாவில் போய் பார்த்தா ஓவியத்தின் மூலமாக புதிய சக்திகள், அங்கே இன்ஸ்டலேஷன் சொல்லப்படக்கூடிய லேட்டஸ்ட் ஓவியத்தினுடைய இதெல்லாம் சொல்லப்படுது. பல பேருக்கு தெரியாது, இயக்குனர் ரஞ்சித் வந்து ஒரு ஓவியர், ஓவியம் முறையாக பயின்றவர் என்பது பல பேருக்கு தெரியாத விஷயம். அந்த முறையாக ஓவியம் பயின்ற ஒரு ஓவியர் எழுந்து வந்து இசையில், மார்கழியில் மக்கள் இசை, இசையில், புகைப்படத்தில், ஓவியத்தில், சிற்பத்தில், இலக்கியத்தில் என்று எல்லாவற்றிலும் ஒரு புதிய ஒரு பேரடைம், புதிய மாற்றத்தை, புதிய குரலை கொண்டு வந்திருக்கிறார். இதுக்குள்ளாக ஏன் எது இதை கொண்டு வர வைக்கிறது என்று சொன்னால், இதுவரையிலும் தமிழ் இலக்கிய பிரதேசத்துக்குள் கேட்டுக்கொண்டிராத குரல்களை, இதுவரையிலும் தமிழ் பிரதேசத்துக்குள் சொல்லப்படாத கதைகளை எல்லாவற்றையும் சொல்லப்பட வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் தான் இந்த நீளம் அமைப்பு. இந்த நான் 12,000 சீடர்கள் சொன்னேன்ல, நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய சீடர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பாங்க. இதில் இருக்கிறோம் அப்படி தான், ஒவ்வொன்றும் மல்டிபிள். இந்த வாசுகி பாஸ்கர் எடுத்து அவர் எப்படி அமைதியாக இருந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாரு, என்னதான் நிகழ்ச்சின்னு தெரில. நான் வந்து சும்மா ஒரு கலை விமர்சகன் சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப ஒரு ஓரத்து வாசகன், ஓரத்தில் நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குவேன், ஒரு ரசிகன், அவ்வளோதான். ரசிகனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தரப்படுகிறது. அப்படி ஒரு புது என்ன எதுதான் நடக்குதுன்னு இங்கே தெரியல. சென்னை நகரம் ஒரு கலை எழுச்சிக்கான இன்னொரு ஒரு ஹேர்லமாக மாறிக்கொண்டு வருகிறது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான் மெட்ராஸ்காரன்ற வகையில் எனக்கு வந்து பரவாயில்லையே, மதுரை தான் சீட் ஆஃப் தமிழ் கல்ச்சர்னு சொன்னமே, ஏன்டா மெட்ராஸ் இருக்காதா, சென்னை தமிழ் எங்களுடைய மதுரை தமிழ் தானா, திருநெல்வேலி தமிழ் தானா, தஞ்சை தமிழ் தானா, ஏன் சென்னை தமிழ் பேசாதா, அதனுடைய குரல் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் புதிதாக நிறுவி காட்டி கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல தான் சென்னை தமிழை பேசும்போது இங்கிருந்து நாகர்கோயில் தமிழ் பேசவில்லை, பாடுகிறது. இதுவரையிலும் நவீனத்துவம் எது என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு உயர்தட்டு மக்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள், வேதாந்தம் படித்தவர்கள், தத்துவங்கள் எல்லாம் தெரியும் அவர்களுக்கு. மோட்சம், சொர்க்கம், பாவம், புண்ணியம், ஏழை, பணக்காரன், பிராமணன், தலித்து என்றெல்லாம் பிரித்து பிரித்து பார்த்து ஒரு அழகியல் கட்டப்பட்டது. நம்ம வந்து இதனுடைய இத்தனை நாட்களாக இங்கே நடந்து வந்த உரையாடல்களெல்லாம் வைத்து பார்க்கிற போது புதிய சிந்தனை வெளிச்சம் தோன்றி இருக்கிறது. இதில் வந்து என்டி ராஜ்குமாரனுடைய ஒரு ஓரத்து வாசகன் என்ற வகையில் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் இன்றைக்கு கவனிக்கப்படாமல் போய்விட்டானே என்று என்னுடைய மனதில் இருந்து ஒரு பெரிய குறை தீர்ந்தது. என்டி ராஜ்குமாரனுடைய ஒவ்வொரு கவிதையையும் நம்மளுடைய சண்முகம் எடுத்து சொல்லும் போதும், நம்மளுடைய குருசாமி எடுத்து சொல்லும் போதும் அவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் எப்படி இவர் செய்தார். ஒரு கவிதைக்குள் 2 குரல்களும் 3 குரல்களும் தொன்மங்களும் நம்பிக்கைகளும் எப்படி திட்டமிடப்படாமல் வந்து விழுந்தன. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். திட்டமிட்டு செய்யப்பட்ட கவிதைகள் அல்ல இந்த ராஜ்குமாரனுடைய கவிதைகள். இதெல்லாம் சும்மா ஒரு தானாக அப்படியே வந்து, இப்போது பாரதியார் மாதிரி, பாரதியார்லாம் ஒரு சும்மா புல்வெளியில் உட்காந்துருக்காரு, திடீர் சூரியன் மறையும் போது பாரதி என்ன சொல்கிறாரு, திடீர்னு அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார், சூரியனை பார்த்துக்கிட்டே. இந்த பாரதிதாசன் வாரா எல்லோரும் உட்காந்துருக்காங்க, இது பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒல்லியாக நாள் அப்படியே எழுந்து நிற்கிறாரு. எழுந்து நின்று அது எலும்பு கூட்ட, அவர் ரொம்ப ஒரு எலும்பு கூடு தான் அவர் எழுந்து நின்று வானத்தை பார்த்து, தங்கம் முறுக்கி
தணல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதம்னு ஒரு பெரிய பாட்டு பாடுறாரு. பாடிட்டு அப்படியே புல் மேல அப்படியே மூர்ச்சியை விழுந்துடுறாருங்க. புல் மேல மூர்ச்சியை விழுந்துடுறாரு. பாரதிதாசன்லாம் அவருக்கு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. இந்த இடத்துல கவிதை எழுதப்பட்டதா, செய்யப்பட்டதா, கட்டப்பட்டதா? இல்லை, அது வாழப்பட்டது. அது இந்த சைக்கோசோமேட்டிக் ஆக்டிவிட்டி, உடம்பும் மனமும் இணைந்து செய்த ஒரு செயல். அது போல செயல்கள் தான் நம்மளுடைய என்.டி. ராஜ்குமாரனுடைய கவிதைகள் எல்லாமே. அந்த அறிவு ஜீவிதம் கிடையாது அவருக்கு. ரொம்ப நவீனத்துவம் என்றோ ஆங்கில கவிஞர்களை பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அது எவ்வளோ பெரிய வசதி இல்லையா? நம்ம எவ்வளோ பெரிய அந்த ஒரு மூன்லைட் சிவிலைசேஷன் சொல்லுவோம். சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி வெளியே விடுகிற ஒரு சிவிலைசேஷன் இருக்குல்ல. நம்ம எல்லோரையும் வால்ட் விட்மனை போல் எழுதுவதாகவும், இவனை போல் எழுது, அவனை போல் எழுது என்று சொல்லி சொல்லி நாம் எதுவாக இருந்தோமோ அதை இழந்தே போனோம். நமக்கு கொடுக்கப்பட்ட சங்க காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழகியலை எல்லாம் இழந்தோம். மெதுவாக நாம் இழந்தது மாபெரும் இழப்பு. எது தெரியுமா? ஓசை அழகு. கவிதையிலே இருக்கிற ஓசை அழகை நாம் இழந்தோம். மாபெரும் கவிஞர்கள், கவிஞர் மீரா, கவிஞர் அப்துல் ரஹ்மான், இவங்க எல்லாம் தமிழன்பன், இவர்களெல்லாம் மரபில் பெரிய மாஸ்டருங்க. அவ்வளோ அழகாக பாடியிருந்தானுங்க. ஆனால் இவங்களையெல்லாம் இதெல்லாம் கவிதையில் வராது என்று ஒரு கணாசு சொல்கிறார். இது எல்லாம் கவிதை இல்லைங்க, அடாபடா என்று பாடுவதெல்லாம் கவிதை இல்லைன்னு இவங்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அதை ஏற்றுக்கொண்டது தான் தமிழில் நேர்ந்த மாபெரும் சோகம். அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற ஓசை என்னுடைய இதய ஓசை என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. சொல்லாமல் அதையெல்லாம் விட்டு விட்டு வசனத்தில் எழுத வந்தார்கள் இல்லையா? அப்போதுதான் இழந்தோம். சங்க காலத்திலிருந்து நம்மிடம் கிடைத்த அந்த ஓசை அழகு என்பதை நாம் இழந்து விட்டோம். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த ஓசை அழகை மனிதன் ஏன் நேசிக்கிறான் தெரியுமா? மனிதன் ஒரு குழந்தையாக தாயின் கருப்பையில் இருக்கிற அந்த திரவ பொய்கையில் மிதந்து கொண்டிருக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற முதல் புலன் உணர்வு எது தெரியுமா? செவி புலன் உணர்வு. லப் டப் லப் டப் என்று தாயின் இதய துடிப்பு தான் அந்த குழந்தைக்கு கேட்கிற முதல் ஓசை. அந்த ஓசையை கேட்டவுடன் அந்த குழந்தை ஆதரவாக உணர்கிறது. எப்போதும் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வயிற்றை விட்டு வெளியே வந்தவுடன் அந்த ஓசை அதற்கு கிடைக்கவில்லை. அப்போது அந்த ஓசையை கிடைக்கும் போதெல்லாம் அது ஒரு பாதுகாப்பாக உணரும். இது நான் சொல்லவில்லை, டெஸ்மாண்ட் மோரிஸ் என்கிற ஒரு ஜுவாலஜிஸ்ட் சொல்கிறான். இந்த ஓசையை கேட்கிறது. அப்போ அந்த குழந்தை அழுத உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த குழந்தையை எடுத்து தோல் மேல் போட்டு லப் டப் லப் டப் என்று தட்டுகிறோம். உடனே அந்த குழந்தை அழுகையை நிறுத்தி விடுகிறது. இந்த ஓசை அழகு எங்கெல்லாம் கேட்கிறதோ, இசையில் கேட்டாலும், செய்யுளில் கேட்டாலும், கவிதையில் கேட்டாலும், நாம் எல்லோரும் ஆசைப்படுகிற ஒரு பயாலஜிக்கல் தேவை. ஓசை அழகு என்பது பயாலஜிக்கல் தேவை. அதை நவீனத்துவம் என்ற பெயரால் நாம் இழந்து போனோம். நம்மளுடைய முன்னோடிகள் மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாம் மாபெரும் மரபு கவிஞர்களாக இருந்த போதிலும் அவர்கள் தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இவர்களெல்லாம் சொல்ல குற்றச்சாட்டு, பேராசிரியர்களுக்கு இலக்கியம் தெரியாது என்று யாரோ கட்டிவிட்ட கதை இவர்கள் நம்பிய காரணத்தினால் நாம் ஒரு ஓசை அழகை இழந்து விட்டோம். அந்த ஓசை அழகை மீண்டும் எழுப்பி காட்டியவன் நம்மளுடைய என்.டி. ராஜ்குமார். அந்த கவிதையை மீண்டும் எடுத்து இன்னும் நம்மளுடைய கவிஞர்கள் எல்லோரும் வசன கவிதைக்குள்ளே எத்தனை அழகான ஓசை இருக்கிறது, அது இழக்கக்கூடாது என்பதை நமக்கு காட்டியிருக்கிற அந்த கவிஞரை அடையாளம் கண்டு இந்த வானம் விருதளித்து கௌரவிப்பு. இன்னும் நீங்கள் ஒரு கவிஞரை பாராட்டுவதெல்லாம் புது வகை. இதெல்லாம் எப்படி பாராட்டுவது என்று வெறும் நம்மெல்லாம் என்ன செய்வோம்? திருப்பி திருப்பி மைக்கு போட்டு பேசுவோம். பேசாதீங்கப்பா, நான் படமாக எடுத்து காட்டுறேன், டாக்குமெண்ட்ரியை பாருங்கப்பா. இன்னும் எவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருப்பீங்க? படமாக பாருங்க, விவாதமாக செய்யுங்கள். ஒரு கவிஞனை, ஒரு கலைஞனை எப்படி கௌரவிக்க வேண்டும் என்று இன்னொரு கலைஞனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இத்தகைய ஒரு மாபெரும் நிகழ்வு நிகழ்கிறது.
இந்த இடத்துல நம்மளுடைய என்.டி. ராஜ்குமாரனுடைய அற்புதமான கவிதைகளை நாம் காதார கேட்க முடிந்தது. இதில் அவருடைய கவிதையை பற்றி ஒரு கலை விமர்சகன் என்ற வகையில் நான் சொல்வது, இந்த கவிதைகள் வெரி ஆர்கானிக் பயிற்சி. ஆர்கானிக் பயிற்சி மேல்நாட்டிலேருந்து நம்ம அழகியல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அதெல்லாம் அசம்பிள் பண்ணி மேட் இன் இந்தியான்னு போட மாட்டோம். இது ஆர்கானிக் பயிற்சி. நம்ம வீட்டு பழக்கடையில் பூத்த செடி மாதிரி, நம்ம போகிற வர வழியில் அப்படியே முளைச்சிருக்கிற புல்லு மாதிரி இந்த கவிதையெல்லாம். அதனால் அத்தகைய ஒரு ஆர்கானிக் பயிற்சியை மிக சிறப்பாக வழங்கியவரை மிக சிறப்பாக பாராட்டிய வானம் திருவிழாவுக்கு என்னுடைய சக கலைஞன் என்ற வகையில், கவிஞன் என்ற வகையில் நான் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னையும் ஒரு விருதாளனாக தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த இடத்துல வேடிக்கை என்னன்னா, விருதுகள் எனக்கு அதிகமாக கிடைத்தது கிடையாது. ஏன் என்று சொன்னால், நான் விருதுகளுக்கு அப்ளிகேஷன் போடுவது கிடையாது. ஏன்னா விருதுகளில் ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குது. அப்ளை பண்ணாதான் உனக்கு விருதுன்னு. நாங்கள்லாம் அப்ளை பண்ணதில்லை, அதனால் எங்களுக்கு கிடைச்சதில்லை. அப்படி அப்ளை பண்ணாத எழுத்தாளர்களை தேடி தேடி விருது அளிக்கும் இந்த வானம் கலை விழாவுக்கு நான் நன்றியும் வணக்கம் தெரிவித்தேன்.